நம்ம பொள்ளாச்சியிலங்க பழைய பஸ் ஸ்டாப், புது பஸ் ஸ்டாப்னு சொல்லி 2 பஸ் ஸ்டாப் இருக்குங்க. எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா பழைய பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா, நெறையா பஸ் வந்து போயிட்டுருக்கும். கோயம்புத்தூர் நெறைய ஊர்லேருந்து மக்கள் வருவாங்க, போவாங்க. ஆனா புது பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா, கோட்டூர் டூ பொள்ளாச்சி, ஆனமலை இந்த மாரி மேக்ஸிமம் அந்த கிராமங்களில் லோக்கல்ல போறவங்க தான் அந்த புது பஸ் ஸ்டாப் யூஸ் பண்ணுவாங்க. இதில 10 மணிக்கு மேல அந்த பஸ் ஸ்டாப்ல பார்த்தீங்கன்னா, நெறைய இல்லீகலா நடந்துட்டுருக்குங்க. இது வந்து அனுபவப்பட்டவங்களுக்கு அந்த 10 மணிக்கு மேல புது பஸ் ஸ்டாப்ல என்ன நடக்கும்னு தெரியும். ஆனா மேக்ஸிமம் யாரும் வெளிய சொல்ல மாட்டேங்கிறாங்க. போலீஸ் அவங்க வந்து செக் பண்றாங்க. ஆனா அதையும் தாண்டி 10 மணிக்கு மேல வயசானவங்க என்ன பண்றாங்கன்னா, ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து வயசு பொண்ணுகிட்ட டைம் கேட்கறதும், நீங்க எந்த ஊரு என்னன்னு ஃபாலோ பண்றதும், அவங்க ஏதாச்சும் திங்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா புடுங்கிட்டு போறதும், தூக்கிட்டு போறதும், அவங்க பக்கத்துல வந்து உரசுறதும், இந்த மாரி இல்லீகல் நடந்துட்டு இருக்கு. அது சப்வே வழியாவெல்லாம் வந்துட்டோம்னா முடிஞ்சுச்சு. இது பொள்ளாச்சியில நடக்குது. நம்ம பொள்ளாச்சியில நடக்குது. ஆனா யாரும் இத கேட்க மாட்றாங்க. இந்த வீடியோவ நம்ம பொள்ளாச்சி கலெக்டருக்கு சென்ட் பண்ணுங்க. அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சாங்க அப்படின்னா நமக்கு நல்லது தான். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இத நம்ம பார்த்தும் பார்க்காம, கேட்டும் கேட்காம நம்ம ஏன் இருக்கணும்? அதான் இத பத்தி வீடியோ போட்டேன். நாளைக்கு காலையில எந்திரிக்கும்போது பொள்ளாச்சிக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த வீடியோ போய் சேரணும். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கட்டும். அது நமக்கு நல்லது தான். ஷேர் பண்ணி விடுங்க.